இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு இப்போ வந்து அடுத்தது சாதா பேண்ட்டு வெட்டும் பயிற்சிக்குள்ள போகிறோம். உயரம் 38, சி 40, இடுப்பு 20, பட்டி பார்த்திங்கன்னா 15 10, கால் லூஸ் வந்து 6.5. இப்போ 38 இன்ச்சு உயரம், 8 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு நம்ம வெட்ட போகிறோம். 8 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு வெட்ட போகிறோம். உயரம் வந்து 38, உயரம் வந்து 38, அதில் 8 இன்ச்சு மைனஸ் பண்ணிங்க 30 கரெக்டாக இங்கே வச்சுருங்க. உயரம் 30 கரெக்டாக இங்கே வச்சுட்டோம். வச்ச பிறகு நேராக ஒரு கோடு போட்டுருங்க. நேராக ஒரு கோடு, நேராக ஒரு கோடு. தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு, தையல் நம்ம பிடிக்கிறதுக்காக 1/4 இன்ச்சு. இங்கேருந்து 8 இன்ச்சு இறக்கிக்கங்க. இங்கேருந்து 8 இன்ச்சு இறக்கிக்கங்க. 8 இன்ச்சு இறக்கி நேராக ஒரு கோடு போட்டுங்க. எட்டு இன்ச்சு இறக்கி ஒரு கோடு போட்டுங்க. இப்போ இது வந்து சி 40, அதில் பாதி 20. இதில் வந்து என்னென்னாக்கா ப்ளே பட்டி ரவுண்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறோம், கொஞ்சோண்டு வந்து இதை வந்து 20 அங்கே 20 வைக்கிறோம். 20 வச்சுட்டு நேராக ஒரு கோடு. இதில் வந்து சாதா ரவுண்ட் இல்லாமையே கூட வெட்டலாம். அதனால் தப்பு கிடையாது. நேராக வெட்டுறோம். நேராக ஸ்ட்ரெயிட்டாக கூட வெட்டலாம், தப்பு கிடையாது. வச்சுட்டோம். இப்போ கால் லூஸ் எவ்வளோ? கால் லூஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6.5. 40 இன்ச்சு பாடிக்கா 13 இன்ச்சு கால் லூஸ் இருந்தே தீரும். அதனால் 6.5 வைக்கிறேன். இது என்னுடைய நோட்ஸில் இருக்குது. கரெக்டாக அந்த உயரத்தை போட்டு 1.5 இன்ச்சு பட்டிக்காக மடிக்கிறதுக்காக தனியாக வச்சுக்கோங்க. 6.5 இன்ச்சு வச்சுட்டேன். 6.5 இன்ச்சு வைக்கப்பட்டது. 6.5 இன்ச்சு வச்சுட்டு இங்கேருந்து 12 இன்ச்சில் நேராக ஒரு கோடு போட்டுங்க. 12 இன்ச்சில் ஒரு கோடு போட்டுட்டு 6.5 இன்ச்சிலேருந்து நேராக இப்படி ஒரு பெண்டு பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு ஸ்கேலில் இப்படி ஒரு பெண்டு பண்ணிக்கோங்க. பெண்டு பண்ணிட்டோம். இதிலேருந்து அழகாக அந்த பெண்டு பண்ணதுலேருந்து இப்படியே போயிருங்க. இது கொஞ்சம் நல்லாவே பெண்டு பண்ணுங்கள். ஏன்னா பெண்டு பண்ணி இப்படி போயிருங்க. பெண்டு பண்ணிவிட்டு அதே மாதிரி இதுலேயும் வந்து இந்த அளவுக்கு பெண்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேலை வந்து இப்படி பெண்டு பண்ணி போங்க. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்கன்னா 1.5 இன்ச்சு மைனஸ் உள்ளே வரும். இப்போ வந்து இது நேராக ஒரு கோடு போட்டு கூட வெட்டலாம். நேராக ஒரு கோடு போட்டுட்டு 1.5 இன்ச்சு உள்ளே வந்து ரவுண்டை வந்து வளைச்சி வெட்டுங்க. வளைச்சி வெட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். வச்சுட்டோம். இப்போ கால் வெட்டிட்டேன். கால் டிராயிங் போட்டுட்டேன். கால் டிராயிங் போட்டது இது 8 இன்ச்சு இறக்கியிருக்கேன். இது 20 இன்ச்சு வச்சுருக்கேன். கால் லூஸ் 6.5 வச்சுருக்கேன். இங்கேருந்து 12 இன்ச்சு மார்க் பண்ணி அதிலேருந்து பெண்டு பண்ணி மேலே போயிருங்க. பெண்டு பண்ணினா சூப்பராக இருக்கும். கால் யாரும் லூஸாக போடுறதில்ல, டைட்டாக தான் போடுறாங்க. சுடிதார் கால் வந்து என்னுடைய அட்டவணையில் ரொம்ப சூப்பராக இப்போ வரைஞ்சிருப்பேன். அந்த அட்டவணையை வாங்கிட்டிங்கன்னா சிறப்பு. அழகாக பெண்டு பண்ணி அழகாக போயிருங்க. இவ்வளோதான். எவ்வளோ துணி தேவையோ லூஸ் பண்ணுறதுக்காக வச்சுட்டோம். இங்கே அர்க்காத் பண்ணிக்கோங்க. அர்க்காத் பண்ணிட்டேன். இங்கே வந்து தையலுக்காக 1/2 இன்ச்சு, 1/4 இன்ச்சு எவ்வளோ பிடிக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து ப்ளே பட்டி ரவுண்டு இல்லை. அதனால் என்ன தேவையோ அந்த கரையை வெட்டி விட்டுருங்க. வச்சுட்டோம். இப்போ அழகாக இது பூரா எல்லாமே வெட்டிட்டோம். பெண்டு பண்ணி அழகாக வெட்டியிருக்க பாருங்கள். எந்த அளவுக்கு நீட்டாக போயிருக்கு பாருங்கள். கால் வந்து எந்த அளவுக்கு பேசப்படுது பாருங்கள். இப்போ பட்டி வெட்டுவதை கவனிங்கள். இது வந்து 40 இன்ச்சு பாடி, 40 இன்ச்சு பாடிக்கு நம்ம வெட்டியிருக்கோம். இப்போ பட்டி வெட்டுவதை கவனிங்கள். பட்டி வெட்டுவது ரொம்ப ஈஸி. இப்போ 40 இன்ச்சு பாடி, 40 இன்ச்சு பாடிக்கு வந்து இது 15 இன்ச்சு வைக்கிறேன். 15 இது வந்து 10 வச்சிட்டோம். 15 10. 15க்கு நேராக ஒரு கோடு போட்டுங்க. 10க்கு நேராக ஒரு கோடு போட்டுங்க. கோடு போட்டேன். எடுத்தவொடனே என்னுடைய நோட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்தந்த பாடிக்கு என்ன வைக்கிறதுன்னு எழுதியிருப்பேன். அது பிரகாரம் நீங்கள் வெட்டினாலும் சிறப்பாக இருக்கும். அந்த நோட்ஸை உங்களுக்கு காட்டுறேன். நோட்ஸுகள் வந்து எல்லா விஷயமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னுடைய நோட்ஸுகளை பூரா நீங்கள் பார்த்துருப்பீங்க. வச்சுட்டோம். இந்த இடத்துல கரையை வெட்டிடுங்க. கரை இருக்கக்கூடாது. கரை எந்த காரணத்தை கொண்டு இருக்கக்கூடாது. வச்சுட்டோம். இப்போ இங்கே 1.5 இன்ச்சு நாடாக்காக வரைஞ்சிருங்க.
1.5 இன்ச்சு நாடாக்காக வரைஞ்சிட்டோம். இங்கே 1/2 இன்ச்சு தையலுக்காக, 1/2 இன்ச்சு வந்து தையல் பிடிக்க போகிறாங்க. 4 இன்ச்சு ஒரு புள்ளி பிடிப்பாங்க, பிடிச்சிட்டாங்க. இப்போ இது உள்ளே எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 இருக்கும், 8 அக்யூரேட்டாக இருக்கும். இப்போ நான் பட்டி வச்சு காட்டுறேன் பாருங்கள், கரெக்டாக வச்சு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், இங்கே வச்சுருவாங்க. இங்கே ஃப்ளீட்டு, சாதா காலுக்கு இங்கே ஃப்ளீட்டு 5 ஃப்ளீட் வரும், 5 ஃப்ளீட் இதுக்கப்புறம் வரும். இது மாதிரி நீங்கள் வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். பட்டி வந்து மேலே இந்த அளவுக்கு மடக்கிடுவாங்க, நாடா வந்து இந்த அளவுக்கு மடக்கப்படும். மடக்கி அழகாக வந்து தைச்சிருவாங்க. அழகாக தைக்கிறதையும் நான் எல்லாமே நான் இதில் வரைஞ்சி காமிச்சிட்டேன். இது மாதிரி வரைஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். உயரத்தை நான் வரைஞ்சிருக்கோம். உயரம் எவ்வளோ லெஸ் பண்ணுறேன்னு காரணம் 40 இன்ச்சு 38 இன்ச்சில் 8 இன்ச்சு மைனஸ் பண்ணி சீட்டு வந்து 20, சி வந்து 40, 40ல் பாதி 20. அதை வச்சு அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் வெட்டிங்கன்னா, பாடியை கனெக்ட் பண்ணி வெட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லாருமே இந்த முறையில் வெட்டி பாருங்கள், நிச்சயமாக வெட்டியாளர்களுக்கு உதவியாக இருக்கும். இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கடையில் நடக்கும் ரகசியம். இதே மாதிரி நீங்கள் வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். சிறப்பான விஷயத்தை நான் சொல்கிறேன். அதனால் எல்லாரும் இந்த முறையில் வெட்டி பாருங்கள், நிச்சயமாக வெட்டியாளர்களுக்கு உதவியாக இருக்கும். இது எல்லாமே கடையில் நடக்கக்கூடிய ரகசியத்தை நான் சொல்கிறேன். கடையில் இப்படி வெட்டுறதுனால சிறப்பான முறையில் இருக்குது. அதனால் எல்லோரும் இந்த முறையில் வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இது எல்லாமே பார்த்த வெளிநாட்டில் பார்க்க உள்ளவங்களுக்கும் இங்கு பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளவங்களுக்கும் இது 40 இன்ச்சு பாடிக்கு சாதா பேட்டர்ன் வெட்டியிருக்கேன். இப்போ உயரம் பார்க்க போகிறோம். உயரம் வந்து பார்த்திங்கன்னா உயரம் வந்து 38, உயரம் 38 கரெக்டாக இருக்குது, எந்த வகையான மாற்றமும் இல்லாமல் இருக்குது. இது மாதிரி நீங்கள் வெட்டி தைத்தால் சிறப்பாக இருக்கும். வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தையலகம், வளர்க தையல்கலைன்னு சொல்லிட்டு வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளவங்களுக்கும் இங்கு பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளவங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு, இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. இது எல்லாமே உங்களுடைய பெரிய இட்லிக்கு போகிறதுக்கு தான் இந்த கால் பயிற்சி வெட்டும் பயிற்சி சொல்லியிருக்கேன். இது எல்லாரும் பார்த்த உள்ளவங்களுக்கு திரும்பி நன்றி சொல்லிட்டு வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.